வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். இது குரு பெயர்ச்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய தினம் இந்த 2025ஆம் வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னம்னு ஒன்று சொல்லுவோம். அது ஒவ்வொரு தேசத்துக்கும் மாறுபடும். ஆனால் நம்ம ஊரில் நம்ம இந்தியா அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா மீன லக்னமாக இருக்கும். அப்புறம் அதுக்கான ஒரு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அந்த நட்சத்திர தினத்தில் இந்த குரு பயிற்சி நிகழ்கிறது. இப்போது இந்த குருவின் சாரம் எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். குருவின் சாரம் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி மே மாதம் தொடங்கி 14ஆம் தேதி ஜூன் வரைக்கும் மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். 14 ஜூனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 14 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதத்தையும் அவர் கடக்கிறார். இதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15 தேதின்னு எடுத்துங்க. ஆகஸ்ட் 15 தேதியில் தொடங்கி குரு கடைசி வரைக்கும், அதாவது அவருடைய அடுத்த கட்டத்துக்கு, அதாவது கடக ராசிக்குள்ளே அவர் மொத்தமாக பிரவேசிக்கக்கூடிய காலம் 2 ஜூன் 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026. அப்போது இதில் பெரும்பாலும் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தோம்னா 15 ஆகஸ்டில் தொடங்கி கிட்டத்தட்ட ஜூனில் வெளியில் போகிற வரைக்கும் அவர் சஞ்சாரிக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், அவருடைய சொந்த நட்சத்திரம். அதில் தான் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். நடுவில் என்ன ஆகுதுன்னா கடகராசிக்குள்ளே, அதாவது 4ஆம் பாதம் புனர்பூசம் கடகராசியில் இருப்பதால் கடகராசிக்குள்ளே அவர் பிரவேசம் பண்ணுறது 19ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் அவர் இருப்பது கடகராசி. திரும்ப அவர் மிதுன ராசிக்குள்ளேயே வர்றார். சரி, அப்போ குரு வக்கர காலம் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா 12 நவம்பர் மாதம் தொடங்கி 12ஆம் தேதி நவம்பர் மாதம் தொடங்கி அவர் வக்கரகதியிலேயே இருக்கக்கூடிய காலம் 13ஆம் தேதி மார்ச். அதாவது 12 நவம்பர் தொடங்கி 13 மார்ச் வரைக்கும் அவர் வக்கரத்திலேயே இருக்கார். அதாவது வக்கரகதியில் அவர் 5ஆம் தேதி டிசம்பர் திரும்ப மிதுன ராசிக்குள்ளே வந்துட்டு அப்புறம் மிதுன ராசிக்குள்ளே இருக்கார், வக்கரத்தில் இருக்கார். அப்புறம் இந்த 13 மார்ச்லேருந்து நேர்கதியில் போய் அந்த ராசியை கடந்து கடகராசிக்குள்ளே அவர் பிரவேசிக்கக்கூடியது தான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026. ஸோ இதுதான் இந்த மோமெண்ட். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதர் புதன். இப்போது உங்கள் ராசிக்குள்ளே குரு பிரவேசிக்கிறார். சொல்லுவாங்க ஜென்ம குரு ராமர் வனத்திலேன்னு. அது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். என்னென்னா இந்த குருவுடைய மேஜர் சஞ்சாரம் ஃபுல்லாகவே புனர்பூச நட்சத்திரம். அதான் ராமருடைய பர்த் தான் அது. புனர்பூச நட்சத்திரத்தில் தான் கிட்டத்தட்ட இந்த குரு ஆகஸ்ட் 15 ஆரம்பித்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும். அதில் ஃபார்வர்ட் மோஷன் இருக்குது, ரெட்ரோகிரேட், அதாவது ரிவர்ஸு ஃபார்வர்டு எல்லாம் இருக்குது. அதில் நடுவில் 2ஆம் வீட்டுக்கும் போயிட்டு வர்றாரு. அந்த விவரங்கள்லாம் பார்க்கலாம். ஆனால் ஜென்ம குரு அப்படின்னு சொன்னாலே அலைச்சல். ராமர் வனத்திலே அப்படின்னு அதுக்கு தான் ஒரு வசனம் சொல்கிறாங்க. அலைச்சல் அதிகம். அப்போது சில நேரங்களில் என்னெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், நான் வேலை மாறுறேன், இல்லை ஊர் மாறுறேன், இல்லை வீடை ஷிஃப்ட் பண்ணுறேன், இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் தரக்கூடியது. அப்போ மனசில் எப்படி இருக்குன்னா மனசு பரபரப்பாக இருக்கும். பயத்தில் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பரபரப்பாக இருக்கும். ஏன்னா இதே நேரத்தில் 10ல் சனி. அப்போ 10ல் சனின்னு சொல்லும்போது நம்ம ரோபோட்டிக் மாதிரி, அதாவது தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுட்டே போவோம். இந்த வேலையில் உயர்வு தாழ்வு எதுவுமே இருக்காது. ரொட்டீன் அஃபேர்ஸாக அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். ஸோ இது மாதிரி நெட் எஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த குரு பார்க்கக்கூடிய இடம் என்ன? 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு. அப்போ 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது என்ன? புத்திர பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். படிப்பு, இல்லை நான் ரிசர்ச்சு பிஹெச்டி பண்ணுறேன், வெற்றி ஏற்படும், நல்ல பிரேக் த்ரூ வரும். 7ஆம் வீடு. 7ஆம் வீடு என்பது திருமண வைபவத்தை பற்றி பேசுவோம். அப்போ திருமணம், அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. திருமணம் நடக்குமா? நடக்கும்.
பெண் பார்க்குற இது, இல்லை புள்ள புள்ள ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போகிறது, இந்த முறை அது நடக்கும். ஸ்ட்ராங்காகவே நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்த ஸ்ட்ரெயிட்டாக 180 டிகிரிஸில் பார்க்குறாரு அவர். அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த பார்வை. அடுத்து 9ஆம் வீடு. 9ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வயசில் முதியவர்களாக இருப்பவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய காலம். என் பையன் நல்லா செட்டிலாக இருக்கான், என் பேர குழந்தை எனக்கு பிறந்திருக்கு, அதே போல் சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் நான் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எனக்கு ஏற்பட்டிருக்கு, மன நிறைவை தரக்கூடிய வகையில் பல விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் ஏற்படும். சில நேரங்களில் நான் புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறேன், இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறேன், புதிதாக சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன், இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிரம்பவே இருக்கும். ரிசர்ச் ஓரியன்ட் பீப்புளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலம். இப்போது இந்த குரு பயிற்சியில் ஆரம்ப காலத்தில் அவர் செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கிறார். அது ஒரே மாதம்தான், மே 15லேருந்து ஜூன் 14. அதுக்கப்புறம் ஜூன் 14லேருந்து ஒரு 2 மாதங்கள் ஆகஸ்ட் 14 வரைக்கும் அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் போகும்போது நிறைய எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் ஆர் இன் ஸ்டோர். எதிர்பாராத நிறைய சர்ப்ரைசஸ், புது புது வரவுகள், வெளிநாட்டுக்கு திடீர்னு வெளிநாட்டு போகிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள், இதெல்லாம் நமக்கு எதிர்பாராத விதத்தில் நடக்கும். ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதாவது சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ரொட்டீனாக போகிற மாதிரி இல்லையே, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் இந்த குருவினுடைய அந்த மூமெண்ட். அதற்கப்புறம் அவர் போய் உட்கார்றது எது, புனர்பூச நட்சத்திரம் தான் த்ரூஅவுட் இருக்கார். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர் கடகராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறது 19 அக்டோபரில், 19 அக்டோபரில் தொடங்கி 5 டிசம்பர் வரைக்கும் கடகராசி. அப்போது இந்த அக்டோபர் 19ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பல நன்மைகள், எதிர்பாராத பல மாற்றங்கள், உயர்வுகள். அப்போ 2ஆம் வீட்டில் போயிட்டு வர்றார், அது உச்ச வீடு. அப்போ என்னெல்லாம் நடக்கும், புகழ், பெருமை, நம்மளுடைய ஸ்டேட்டஸ், திடீர்னு ஒரு உயர்வு, பெரிய சந்தோஷங்கள், பல காலமாக நம்ம மனசில் நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், நம்ம எந்த ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறோமோ, எதை நம்ம வின் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வெற்றிகள், இதையெல்லாம் பற்றி பேசுகிறது. அப்போ வேலை வாய்ப்பு, எனக்கு இருக்கிற வேலை அவ்வளோவா பிடிக்கல, புது வேலை மாறணும், திடீர்னு வேலை வாய்ப்பு கதவை தட்டும். அப்போ புதுசாக நான் இங்கே வேலைக்கு போகிறீங்க. இப்படி பலவிதமான சர்ப்ரைசஸை பற்றி பேசுகிறது அவர் கடகராசியில் இருக்கிற காலம். அப்புறம் என்னாருது, குரு வக்ரம். எப்போ, நவம்பர் மாதம் 12ஆம் தேதி தொடங்கி மார்ச் 12 தேதி வரைக்கும் அவர் வக்கரகதியில் இருக்கார். அப்புறம் நேர்கதிக்கு மாறுறார். அப்போ இவர் வக்கரகதியில் இருந்தால் என்ன அர்த்தம்னா, குருவினுடைய பலம் கூடுகிறது. அப்போ குருவினுடைய பலம் கூடும்போது என்ன ஆகும், ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், அப்போ தான் இந்த திருமணம், அதாவது முகூர்த்தம் நடக்கும். இதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறதெல்லாம் நடந்து எக்ஸாக்டாக அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டிசம்பர், ஜனவரியில் முகூர்த்தம் வைக்கிறதா மாதிரி இருக்கலாம். இந்த ஒரு காலத்தில் சுபங்கள் நிறைந்து காணப்படும். எப்பேற்பட்ட ஒரு எதிரி இருந்தாலும் அவரை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். உடல் ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்போது நடக்கக்கூடிய காரியங்கள் இரட்டை மடங்கு. அதாவது அவர் ஒரு சுபர், அந்த சுபர் வக்கரம் அப்படிங்கும்போது சுபபலன்கள் கூடும். அப்போது உங்களுக்கு சுபபலன்கள் கூடுவது என்ன, குழந்தை பார்க்க 5, 7, 9 பார்க்குற, அது பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த பார்வை. அப்போ 5ஆம் இடம் என்று சொல்லும்போது பதவி, புகழ், பெருமை, நல்ல குழந்தை இது பாக்கியம் எல்லாத்தையும் சொல்கிறது. 7ஆம் இடம் என்று சொல்வது திருமணத்தை பற்றி சொல்லுகிறது, புது தொழிலை பற்றியும் சொல்கிறது. அப்புறம் 9ஆம் இடம்னு சொல்லும்போது அது பாக்கியஸ்தானம், உங்களுக்கு சகலவித சௌக்கியங்களையும் சௌரியங்களையும் நன்மைகளையும் பற்றி பேசக்கூடிய இடம் தான் அந்த பாக்கியம், அதாவது டோட்டல் பேக்கேஜ். அப்போது இதெல்லாம் அந்த பவர்ஃபுல்லாக பார்க்கறது ஏற்படும் அந்த குரு வக்கரகாலம். அப்போ நவம்பர் 11லேருந்து மார்ச் 11 வரைக்கும் அப்படி இருப்பது மிகப்பெரிய விசேஷம். அப்போது தொழிலில் குரு யார், 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் கூட வேறு. இப்போ திருமணத்தை பற்றி பேசுகிறார், தொழிலை பற்றி பேசுகிறார். அப்போ தொழிலில் எக்ஸலன்ஸ்,
நீங்கள் உங்களுடைய மெரிட்ஸை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்காது. பெரிய அளவில் ப்ரூவ் பண்ணுவீங்க, பெருசாக சாதிப்பிக்க முடியும். அவ்வளோ அருமையான ஒரு காலமாக இந்த குறிப்பிட்ட அதான் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த காலம் சூப்பராக இருக்குது. ஜென்ம குரு எதுவுமே சும்மா இல்லை, வராது. ஜென்மகுரு ராமர் வனத்திலே, ஞாபகம் வச்சுங்க. அப்போ வனத்தில் அவர் சும்மா இல்லை, பெஸ்ட் ஆஃப் த எஃபோர்ட்ஸ் கொடுக்குறார். அப்போ நீங்கள் பெஸ்ட் ஆஃப் த எஃபோர்ட்ஸ் கொடுக்கணும். கொடுக்கும்போது வரக்கூடிய ரிசல்ட்ஸு பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் வித்தியாசம். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு காலேஜில் பெஸ்ட்டு கோர்ஸ் கிடைக்கும். பெஸ்ட்டு கோர்ஸ் ஏதோ ஒரு காலேஜில் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். பெஸ்ட்டு காலேஜில் பெஸ்ட்டு கோர்ஸுங்கிறது இன்னொரு பக்கம். வெளிநாட்டில் போய் எனக்கு எதாவது கிடைக்குமா? எஸ். இதெல்லாம் உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஆம்பிஷன் இருக்கும். ஒரு இடத்துல வேலைக்கு போவேனா, நான் முதலாளியாக இருந்து நான் 10 பேருக்கு வேலை தரேன், நான் தொழில் ஆரம்பிக்கணும். இதுதான் ஏன் கரெக்டாக உங்களால் அதை செய்ய முடியும். ஆனால் ஒரு இடம் மிஸ்ஸிங் லிங்க் என்ன இருக்குன்னா, பெரும்பாலும் குடும்ப சமாச்சாரங்களில் பெரிய அளவுக்கு இன்வால்வ் ஆக முடியாது. உங்களுடைய பர்சனல் முன்னேற்றம், பர்சனல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் தான் இப்போ ப்ரையாரிட்டைஸ் ஆகுது. அப்போ குடும்ப நலன், மற்ற விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் ஆகலை. அதனால் ஒரே ஒரு இலக்கோடு செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடியது தான் மிதுன ராசிக்கு வரக்கூடிய நெட் ரிசல்ட்டாக இருக்குது. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் ஏற்கனவே நீங்கள் சுறுசுறுப்பானவங்க தான். ஆனால் இப்போ சொல்லுவோம், தூசி தட்டி எழுந்து நிலையா அப்படின்னு. அதுதான் உங்கள் நிலை. பிரமாதமாக சாதிக்க போகிறீங்க. ஆனால் வேலையும் அதிகம்தான். ரெண்டும் இருக்குது. ரெஸ்ட்லெஸ்னஸ் கூடும், ஆனால் வெற்றி ஏற்படும். அதோடைய உங்களுடைய பயணம் சரியான டைரக்ஷனில் அமையிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.